அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே. பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே, இந்த உடலில் உயிரும் ஒட்டி இருப்பதும் உமது கிருபையே. அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே. தாய் முகத்தை பார்த்திருக்கேன், தந்தை முகம் பார்த்ததில்லை. சொந்தம் என்றும் பந்தம் என்றும் சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை. தாய் முகத்தை பார்த்திருக்கேன், தந்தை முகம் பார்த்ததில்லை. சொந்தம் என்றும் பந்தம் என்றும் சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை. நீர் எனக்கு தந்தையானீர், நான் உமக்கு சொந்தமானேன். நீர் எனக்கு தந்தையானீர், நான் உமக்கு சொந்தமானேன். அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே. தீங்கு வரும் நாளினிலே செட்டைகளின் மறைவினிலே பத்திரமாய் பாதுகாக்கும் பாசமுள்ள ஆண்டவரே. தீங்கு வரும் நாளினிலே செட்டைகளின் மறைவினிலே பத்திரமாய் பாதுகாக்கும் பாசமுள்ள ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நான் மறப்பது நியாயம் இல்லே. நீ செய்த நன்மைகளை நான் மறப்பது நியாயம் இல்லே. அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே. இல்லை என்று சொல்லி அழுதா இயேசு அதை சகிப்பதில்லை. பிள்ளைகள் நாம அழுதா அப்பா மனம் பொறுப்பதில்லை. இல்லை என்று சொல்லி அழுதா இயேசு அதை சகிப்பதில்லை. பிள்ளைகள் நாம அழுதா அப்பா மனம் பொறுப்பதில்லை. நீர் மட்டும் இல்லை என்றால் நான் உயிர் வாழ்வதும் இல்லை. நீர் மட்டும் இல்லை என்றால் நான் உயிர் வாழ்வதும் இல்லை. அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மா
அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு Sudan Fesitaviன் பெயராலே ஆமென். ஒரே குடும்பமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆமாண்டவரே, கிறிஸ்தவன் ஒருவனுக்கு வாழ்வு என்பது முடிவல்ல, மரணம் என்பது அவனுக்கு முடிவல்ல. மாறாக மண்ணுலக வாழ்வை நீக்கி முன்னுலக வாழ்வுக்கு ஏதுவான ஒரு வாழ்வு திறப்போல் இம்மரணமாகும். எனவே திருமுழுக்கு மூலம் நல்ல கிறிஸ்தவனாக அழைக்கப்பட்ட நம்முடைய சகோதரன் பீட்டர் அவர்கள் இறைவனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட இவ்வுலக வாழ்வை நல்ல முறையில் வாழ்ந்து நம்முடைய கடமைகள் யாவற்றையும் நிறைவு செய்து என்று அவருடைய இறுதி தீர்ப்புக்காக உம்மை ஆவலோடு காத்திருக்கின்றது. கனிவும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பன், தன்னுடைய தீர்ப்புக்காக காத்திருக்கும் இவர் இவ்வுலக வாழ்வில் வாழ்ந்தபோது தெரிந்தும் தெரியாமலும் காட்டிக்கொண்ட அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட நாம் தான்
அவருக்காக மன்றாட கடமைப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக மோட்ச வீட்டில் இறைவனோடு அவரை முகமுகமாக தரிசித்துக் கொண்டிருக்க ஆவலோடு காத்திருப்பார். அவர் தன்னுடைய மனித பிறவினத்தால் கட்டிக்கொண்ட எல்லா விதமான குற்றம் குறைகளுக்காகவும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசணும். ஏனெனில் சுமை சுமந்து சோதரும் போரே எல்லோரும் என்ற மாறும் உங்களுக்கு இளைப்பாற்றியை அளிப்பேன் என்று இறைவன் கூறியிருக்கின்றார். எனவே அவருடைய இந்த இறுதி சடங்கில் பங்கு கொள்ளும் நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்மை விட்டு செல்லும் இந்த சகோதரனுக்கு இறுதி பிரியாவுடைய செய்ய நாங்கள் எழுந்து நிற்போம். மீண்டும் நாம் வரை காண முடியாது. மறு உலகில் அவர் இறைவனோடு வீட்டிருக்கும் பொழுது நாம் அங்கே சென்று அவரை சந்திக்கும் வரை அவருக்காக நாங்கள் மன்றாடணும். வழிபாடு நாங்கள் செய்வதற்கு நம்முடைய மனங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். பாவத்தோடு இறைவனுடைய சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்திருக்க தகுதியற்ற பாத்திரங்கள். எனவே நம்முடைய குற்றம் குறைகளையும் நம்முடைய சகோதராகிய பீட்டருடைய குற்றம் குறைகளையும் இறைவன் தாமே மன்னிக்க வேண்டும் என்று அவரிடம் நாங்கள் இப்பொழுது நம்முடைய பாவங்களுக்காக நன்றாகும். இவர் பிழைய